இங்கே ஆடி முதல் வெள்ளி ஒரு 5 மணி போல் வாசல்லாம் கூட்டியாச்சு. நேற்றே வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வாசல் ஈரமாக இருந்துச்சு. அதோட ஒரு சின்ன கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி போல் குடிக்கிற தண்ணி வந்துருச்சு. அது என்னோட கணவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு இருந்தார். எப்பயுமே ஆடி 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நான்வெஜ் எடுப்பாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நான்வெஜ் எதுவும் சமைக்கல. அதுக்கு பதிலாக காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன் சமைக்கலான்ட்டு. நேற்று கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால காளான் சமைக்க முடியல. சரி இன்னைக்கு வந்து காளான் கிரேவி செஞ்சு கொடுத்தலான்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், கொஞ்சமாக மிளகு, சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். அதே மாதிரி காளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் ஒரே ஒரு காளான் எடுத்து 2-3 கட் மட்டும் போட்டால் போதும். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண தேவையில்ல. ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு வெங்காயம்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா பரட்டிட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும் போது அப்படி கமன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை கல்ல வதக்கி வச்சுக்கிறோம்ல அது வந்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கம்மியாக விட்டால் போதும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காளான், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு விசில் போட்டலாம். ஒரு 3 விசில் போல் விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆகிடும். உங்களுக்கு ப்ரொமோட் வீடியோவே எதுவும் வராதா? நீங்கள் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணுறதே இல்லை, மற்றவங்க மாதிரி நீங்கள் ஏன் எந்த ப்ரொமோட் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி கேட்டீங்க. நிறைய பேர் ப்ரொமோட் பண்ண சொல்லி கேட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பொருளை ரெடி பண்ணுறாங்க, தரமாக இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் உங்ககிட்ட நான் எப்படி வந்து சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் நான் பண்ணுறதே இல்லை. இதுவரையும் கிட்டத்தட்ட 100க்கு மேலே வந்து ப்ரொமோட் வீடியோக்காக எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. நான் தான் அதை பண்ணலை. திங்ஸு, ட்ரெஸ்ஸு அப்படின்னா ஓகே அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் சாப்பிட்ற விஷயம்லாம் மசாலா ஐட்டம்லாம் என்னால் வந்து சொல்ல முடியல. நேற்று சுட்ட தேங்காய் இருந்துச்சு. அதை வந்து ஜெய்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஷேர் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சுட்ட தேங்காய் தான் எடுத்துகிட்டு போயிருந்தான். இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு ஒரு நாள் தான் குட்டிமாவுக்கு ஸ்கூலு. ஜெய்குட்டிக்கு நாளைக்கு லீவா என்னன்னு தெரியல, ஆனால் குட்டிமாவுக்கும் நாளைக்கு ஸ்கூல் லீவு. ஹாப்பி ஃப்ரைடே ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.